அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நன்மையினால் வாயை நான் திருப்தியாக்கி கழுவுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல. பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்கிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 103 சங்கீதம் 5 வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நன்மையினால் இவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். கழுவுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல. அவன் தேவனாக கர்த்தர் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறார். இன்றைக்கி எந்த நன்மையுமே இல்லை. ஆண்டவராக கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நன்மை உண்டாகும். இன்றைக்கி ஒரு நன்மையும் காணாமல் இருப்பீங்க. ஆனால் நன்மையை தேவன் உனக்கு கட்டளையிடுவான். நன்மை வந்துகிட்டே இருக்கும். நன்மையான காரியங்கள் வரும். நன்மையினால் நீ திருப்தி ஆக முடியும். எந்த நன்மை இல்லை? நல்ல உணவு இல்லையா? நல்ல ஆகாரம் இல்லையா? நல்ல காசு இல்லை, நல்ல பணம் இல்லை, எந்த ஒரு காரியம் இல்லை. நன்மையினால் உன் வாய் திருப்தி ஆகும். நல்ல உணவுனால், நல்ல ஆகாரத்தினால் தேவனை திருப்தி ஆக்குவார். அது மாத்திரமில்லை, ஆண்டு சொன்னார், கழுவுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழாகும். கழுவுக்கு சமானத்தில் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். கர்த்தர் காத்துக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பிரைஸ் காட். ஒருவேளை உங்களுக்கு வியாதிப்படுத்தி இருப்பீங்க, அந்த வியாதியை குணமாக்குவார், நோயை குணமாக்குவார். அந்த நோயிலிருந்து உன்னை விடுதலாக்கி உன் மெலிஞ்சு போன உடம்பிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை கழுகை போல பலனடைய செய்வார். அம்மா, ஐயா கவலைப்படாதீங்க, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கழுகை போல பலனடைவீங்க. பலத்தின் மேல் பலம் அடைவீங்க. ஆண்டு வந்து பலத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இலைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். காலை வேளையில் தேவன் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு இடத்துல, எந்த ஊரில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மீது தன்னுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்து அருள்வார். மருத்துவமனையில் இருக்கலாம், நீங்கள் இல்லை ஒரு சின்ன வீட்டில் இருக்கலாம், சரியான சாப்பாடு இல்லை, சரியான வசதி இல்லை, எந்த ஒரு நன்மையும் உனக்கு இல்லை, உனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை. ஆனால் இயேசப்பா நன்மை செய்வார். அவர் நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். உன்னை கழுகை போல பலமடைய செய்வார். இப்போயே நடக்க முடியல, உன்னால் யாராவது ஒருத்தர் பிடிச்சா தான் நடக்க முடியுது. தள்ளாடுறீங்க, தடுமாறுறீங்க, கீழே விழுந்துடுறீங்க. அம்மா கவலைப்படாதீங்க, ஐயா கவலைப்படாதீங்க. உங்களை தாங்கி பிடிக்கிற ஒரு ஆண்டவர், உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அவர் தொடர்ந்து நீங்கள் வேலைகளுக்கு போகும்படி, மற்ற காரியங்களை செய்யும்படி நல்ல பலத்தை அவர் இடைக்கட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. கழுவுக்கு சமானமாய் உங்களை வயது திரும்ப வாழ வயது. அப்படியும் நீங்கள் இருக்கும் இடங்களில் நெஞ்சில் கை வச்சுங்க. நல்ல பிதாவே, அருமையான உடைய மகளை கண் வைக்க பாருங்கப்பா. அவங்க வயது திரும்ப வாழ வயதாகும்படி, கழுவுக்கு சமானமாய் அவங்க வயது திரும்ப வாழ வயதாகும். பலனடையட்டும். பலந்தாங்க, திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கைகளுக்கு, கால்களுக்கு, நரம்புகளுக்கு, எலும்புகளுக்கு, தசைகளுக்கு நல்ல பலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அவங்க தானாக எழுந்திருக்கணும், தானாக நடக்கணும், உட்காரணும், எழுந்திருக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். ஆண்டவரே, அந்த பலத்தை இப்பொழுதே தாரும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேரிலே கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை தொட்டிருக்கிறாரு, உங்களை பலப்படுத்தியிருக்கிறாரு. நீங்கள் நடப்பீங்க, ஓடுவீங்க, நிற்பீங்க, தடுமாற மாட்டீங்க, நல்ல பலத்தோடு இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.